In the last class, we were talking about glycolysis, that which is the first step in respiration. That is சுவாசித்தலின் முதல் நிலையான glycolysis பத்தி last classல நம்ம பார்த்தோம். ஸோ கிளைகாலிசிஸில் குளுக்கோஸ் வந்து லைஸ் ஆகுது. தட் இஸ் சர்க்கரை மூலக்கூறு குளுக்கோஸாக இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டாக இருக்கக்கூடிய குளுக்கோஸ் மூலக்கூறு வந்து சிதைவடைந்து இரண்டு மூலக்கூறு பைருவிக் அமிலமாக மாறுகிறது. So one glucose molecule yields two molecules of pyruvic acid, and along with it two ATP molecules are produced and two NADH2 molecules are produced. That is the ஆற்றல் நிறைந்த மூலக்கூறான NADH2 என்கிற மூலக்கூறு வந்து ரெண்டு molecules produce ஆகுது at the end of glycolysis. So இனிமேல் நடக்கக்கூடிய இரண்டாவது நிலை கிரெப்ஸ் சுழற்சின்னு சொல்றோம். ஸோ இந்த குளுக்கோஸ் பைருவிக் அமிலமாக மாறிய மூலக்கூறு வந்து மேலும் சிதைவடைந்து முற்றிலுமாக கார்பன் டை ஆக்சைடு அண்ட் நீராக மாறப்போகுது. ஸோ தட் இஸ் வாட் இஸ் கால்ட் total decomposition of glucose into carbon dioxide and water. So this is the basis of aerobic respiration. That is காற்று சுவாசித்தலின் நிலையில் தான் வந்து கம்ப்ளீட் ஆக்சிகரணம் நடைபெறுகிறது. தட் இஸ் கரிம மூலக்கூறுகளின் ஆக்சிகரணம் முழுமையாக நடைபெற்று கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் மூலக்கூறாக மாறுகிறது. So we have only come to the first step where glucose is converted to pyruvic acid. இந்த நிகழ்வு வந்து சைட்டோபிளாசம்ல நடைபெறுது. இனிமேல் தான் pyruvic acid has to enter the mitochondria and it has to enter the Krebs cycle. Krebs சுழற்சியில் நுழைய போகுது pyruvic அமிலம். Okay, so the Krebs cycle was named by Sir Hans Adolf Krebs. He discovered it in 1937. ஸோ இதில் வந்து வேறு சில பெயர்களும் இருக்குது. இட் இஸ் ஆல்சோ கால்ட் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் பிகாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் காம்பவுண்ட் ஃபார்ம்ட் இன் கிரெப்ஸ் சைக்கிள் இஸ் சிட்ரிக் ஆசிட். ஸோ சிட்ரிக் அமில சுழற்சி அப்படின்னு கூட இதுக்கு பேர். ஏன்னா நிறைய மூலக்கூறுகள் உருவாகின்றன, மாற்றுருவாகின்றன. ஸோ முதலில் உருவாகிய நிலையான கரிம அமிலம் அப்படின்னு பார்த்தா சிட்ரிக் அமிலம் தான். ஸோ அதனால தான் இதுக்கு சிட்ரிக் அமில சுழற்சி அப்படின்னு சொல்கிறோம், சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். இட் இஸ் ஆல்சோ கால்ட் ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள். ஓகே, இட் இஸ் ஆல்சோ கால்ட் ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள் பிகாஸ் இட் இஸ் அ 3 carbon compound. Citric acid is a 3 carbon compound. அதனால தான் இட் இஸ் கால்ட் ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள். ஆசிட்னாலே COOH குரூப் இருக்கும். ஓகே, அமிலம்னாலே COOH குரூப் அப்படின்னு இருக்கும். ஸோ இது 3 இருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் ட்ரைகார்பாக்சிலிக் சைக்கிள். ஸோ இதில் வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்றதுனால ஆக்சிஜனின் இன்வால்வ்மெண்ட் வந்து இருக்கும் கண்டிப்பாக. பட் ஆக்சிஜன் இஸ் நாட் டைரக்ட்லி இன்வால்வ்ட் இன் Krebs cycle also. Glycolysis we saw there is no oxygen involved. In Krebs cycle also directly oxygen is not involved. Okay, there is no direct participation of oxygen, but Krebs cycle operates only in aerobic condition. Okay, because in the NAD, FAD துணை நொதிகள்னு சொன்னேன் இல்லையா, இணை நொதிகள்னு சொல்லக்கூடிய இந்த இணை நொதிகள் வந்து மாறி மாறி குறைக்கப்பட்டும் ஆக்சீகரிக்கப்பட்டும் இந்த வினை நடக்குது இல்லையா. ஸோ இந்த ஆக்சீகரணம், இந்த NAD and FAD உடைய ஆக்சீகரணத்துக்கு டைரக்டா ஆக்சிஜன் தேவைப்படுவதால் நம்ம வந்து ஏரோபிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். பிகாஸ் NAD and FAD இந்த மூலக்கூறுகள் வந்து திரும்ப திரும்ப சுழற்சிக்குள்ள நுழைந்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லைன்னா என்ன ஆகும்னா சுழற்சி பாதியில நின்றுடும். பாதியில நின்றுடுனா நமக்கு வந்து மூச்சு வந்து விட முடியாது. ஆக்சிஜன் வந்து உள்ளே இழுப்பதும் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றுவதும் நின்றுவிடும். ஸோ இதனால தான் வந்து ஆக்சிஜனின் involvement வந்து இருக்குதுல. That is why it is called an aerobic respiration. So citric acid cycle is strictly aerobic. இந்த picture தான் நம்ம வந்து இங்க
போட்டிருக்கோம். The pyruvic acid enters the Krebs cycle in the form of acetyl coenzyme A, acetyl CoA. So இதுதான் I have shown in this slide, where each stage in the cycle pyruvate conversion to acetyl CoA occurs twice. ஏன்னா one glucose yields 2 molecules of pyruvic acid. So 2 molecules of pyruvic acid will get converted to 2 molecules of acetyl A. Okay. So you have 8 steps in the citric acid cycle. You have the different types of reactions. Names of reactions are there, which I will be telling you. And each turn of a Krebs cycle forms GTP, that is guanosine triphosphate. ATP மாதிரியே வந்து இன்னொரு எனர்ஜி ஆற்றல் நிறைந்த மூலக்கூறு GTP. நம்ம பார்த்திருக்கோம் நியூக்ளிக் அமிலங்கள் வந்து 4 இருக்கு. We have adenosine, guanosine, cytosine and thymidine. So இந்த adenosine triphosphate தான் ATP. குவானோசின் ட்ரைபாஸ்பேட் ஜிடிபி எல்லாமே வந்து ஆற்றல் நிறைந்த மூலக்கூறுகள் தான். எல்லாமே வந்து ஹை எனர்ஜி காம்பவுண்ட் தான். ஸோ mostly the cell produces energy currency in the form of ATP, but in Krebs cycle in one stage one molecule of GTP is also produced. So one turn in the cycle will produce one GTP, 3 NADH2 molecules will be produced and 1 FADH2 molecule will be produced. Okay. So எப்பவுமே ரெண்டு டர்ன் வரும். ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல் மூலக்கூறு வந்து சுவாசித்தல் நிகழ்வுக்குள் நுழையும் பொழுது it forms 2 molecules of pyruvic acid இல்லையா? So each pyruvic அமிலம் enters the Krebs cycle. So ஒவ்வொரு Krebs cycleம் ரெண்டு தடவை நடக்கும். Because you have it occurs twice for every glucose molecule, just because it produces 2 molecules of pyruvic acid. So some of the terminologies I have already told you. சில முக்கியமான வரை அந்த டெஃபினிஷன்ஸ் சொல்லுவோம் இல்லையா? ஆக்சிடேஷன் வினைங்கிறது என்னன்னா ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், மூலக்கூறிலிருந்து எலக்ட்ரான்களின் வெளியேற்றம், இல்லைன்னா ஹைட்ரஜனின் வெளியேற்றம். எலக்ட்ரான்கள் வெளியேறும் பொழுது புரோட்டான்களும் வெளியேறும். அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஹைட்ரஜனின் வெளியேற்றம் தான் ஆக்சீகரணம் சொல்லுறது. And most of the biological oxidation involve loss of hydrogen atoms. அதான் லிவிங் செல்லுனால இட் இஸ் a reduced environment. எப்பவுமே உயிர் உள்ள ஒரு செல் வந்து குறைக்கப்பட்ட சூழ்நிலையில தான் இருக்கும். குறைக்கப்பட்ட in the sense it is rich in hydrogen. So most biological oxidation அப்படின்னாலே it is called dehydrogenation தான். That is removal of hydrogen. So enzymes that catalyze these reactions are called dehydrogenases. அப்படி சொல்லியிருக்கேன் இல்லையா? என்சைம் உடைய நேம் வந்து எப்பவுமே ASE ல தான் முடியும். So all the enzymes which are involved in oxidation reaction in living cell are called dehydrogenases. Dehydrogenase. Okay. So ஏன்னா உயிருள்ள ஒரு செல்ல வந்து ஹைட்ரஜனின் வெளியேற்றம் தான் நடைபெறும். எப்பவுமே it will be in reduced environment. Okay. So all the enzymes are called dehydrogenase. Reduction அப்படின்னாலே இதுக்கு opposite of oxidation. குறைத்தல் வினை அப்படின்னா addition of electrons to the molecule. ஹைட்ரஜனின் ஏற்பு வினை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஹைட்ரஜனின் ஏற்பு வினை வந்து குறைத்தல் வினைன்னு நம்ம சொல்லுவோம். Phosphorylation ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். This is transferring the phosphate group to ADP. ADP வந்து பாஸ்பரஸ் தொகுதியுடன் இணையும் வினைக்கு வந்து பாஸ்பரீகரணம் அப்படின்னு சொல்லுவோம். டீகார்பாக்சிலேஷன், கார்பாக்சில் நீக்கம் அப்படின்னு ஒரு வினை இருக்கு. வேர் கார்பன் ரிமூவல் ஆஃப் கார்பன் ஆட்டம் CO2 வந்து வெளியேற்றும் வினையை வந்து டீகார்பாக்சிலேஷன் வினை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐசோமரைசேஷன், அமைப்பு மாற்று வினை அப்படின்னு இருக்கு. ஐசோமரைசேஷன் is a process by which one molecule is transformed into another molecule. Just அந்த அமைப்பு மட்டும் சிறிது மாற்றம் அடைந்திருக்கும். Okay, only the structural formula will be different. Okay, so that is called isomerization. சற்று மாறி இருக்கும், அதனுடைய அந்த மூலக்கூறின் அமைப்பு வந்து சற்று
மாறி இருக்கும். தட்ஸ் அமைப்பு மாற்று வினைன்னு சொல்லுவோம். டீஹைட்ரேஷன், ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ், நீர் மூலக்கூறின் வெளியேற்றம். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டா ஹைட்ரேஷன், நீரேற்றம் வினை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடிஷன் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல். ஸோ இந்த மாதிரியான வினைகளின் பெயர்கள் வந்து கிரெப்ஸ் சுழற்சியில நம்ம நிறைய பார்க்கலாம். ஸோ I had already told you about the link reaction. As I told you previously, pyruvic acid has been converted to acetyl-CoA, which is a 2-carbon compound, and now it is entering the Krebs cycle. Now the first reaction is a condensation reaction, சுருக்குதல் வினை அப்படின்னு சொல்லுவோம். The 2-carbon acetyl-CoA is going to get condensed with oxaloacetic acid, that is a 4-carbon compound. 4 கார்பன் அடங்கிய ஆக்சாலோஅசிட்டிக் அமிலமும் 2 கார்பன் அடங்கிய அசிட்டைல் கோஏவும் இரண்டும் இணைந்து it is going to form a 6-carbon citric acid, that is 6 கார்பன் அடங்கிய சிட்ரிக் அமிலமாக மாறுகிறது. The enzyme responsible is citrate synthase. Citrate na citric acid, synthase na உருவாக்கத்திற்காக செயல்படும் ஒரு நொதி. சிட்ரேட் அமிலம் உருவாக்குவதற்கு செயல்புரியும் நொதி, citrate synthase. Okay, now the citric acid is the first stable compound of Krebs cycle, that is why it is called citric acid cycle. இதுதான் முதல் உற்பத்தி, Krebs சுழற்சியில் முதலில் உற்பத்தியாகும் ஒரு நிலையான மூலக்கூறு தான் சிட்ரிக் அமிலம். Now the next reaction is isomerization reaction, that is அமைப்பு மாற்று வினைன்னு சொல்லுவோம். The enzyme is aconitase. இதுல வந்து ஒரு நீர் மூலக்கூறு வெளியேறுகிறது. It's a dehydration reaction, நீர் வெளியீட்டு வினை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து அக்கோனிட்டேஸ் என்ற நொதியின் மூலமாக சிட்ரிக் அமிலம் வந்து சிஸ் அக்கோனிட்டிக் அமிலமாக மாறுகிறது. சிஸ் அக்கோனிட்டிக் ஆசிட். It is also a 6-carbon compound. Now the next reaction is hydration, just the opposite of dehydration. The நீர் ஏற்று வினை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மூலக்கூறு நீர் ஏறுகிறது, அதே நொதிதான் அக்கோனிட்டேஸ். It converts into isocitric acid, isocitric அமிலம் தோன்றுகிறது. So this is also a 6-carbon compound. Now the next reaction is a dehydrogenation reaction, that is hydrogen மூலக்கூறின் இழப்பு. ஓகே, வெளியீடு அப்படின்னு சொல்லலாம். டீஹைட்ரோஜனேஷன் ரியாக்ஷன், இது ஒரு வகையா ஆக்சிடேஷன் கூட சொல்லலாம், ஆக்சீகரண வினைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஆக்சீகரண வினையில வந்து ஹைட்ரஜன் வெளியேற்றுகிறது. So it is an oxidation reaction also. Since it is happening in the living cell, it is called a dehydrogenation reaction. So இதில் வந்து என்ன ஆகும்னா ஐசோசிட்டிக் அமிலம் வந்து it will liberate 2 hydrogen atoms which will be instantly taken up by the coenzyme NAD. So isocitric dehydrogenase என்கிற நொதியின் இணை நொதி NAD என்கிற மூலக்கூறு வெளியிடப்பட்ட ஹைட்ரஜனை உடனடியாக ஏற்றுக்கொண்டு it becomes reduced to NADH2, அது குறைக்கப்படுகிறது.
ஓகே, NADH2 இதுதான் வந்து ஆற்றல் நிறைந்த மூலக்கூறு, ஆற்றல் சேமிக்கும் மூலக்கூறுன்னு நம்ம படிச்சிருக்கோம். Okay, so this is the first NADH2 molecule produced in Krebs cycle. When isocitric acid is converted to oxalosuccinic acid. So இது வந்து 6 carbon, another 6 carbon compound oxalosuccinic அமிலம் என்று தோன்றுகிறது because of the dehydrogenation reaction. அடுத்த வினை வந்து ஒரு கார்பாக்சில் நீக்கம் வினை அப்படின்னு சொல்லுவோம். டீகார்பாக்சிலேஷன் வினை அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி நம்ம பைருவிக் அமிலம் அசிட்டைல் கோஏவாக மாறும்போது ஒரு கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறு வெளியேறுகிறது. அதையும் வந்து நம்ம டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன், கார்பாக்சில் நீக்கம் வினை அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஸோ oxalosuccinic acid, it loses one carbon dioxide to form a 5 carbon sugar alpha ketoglutaric acid. The enzyme is decarboxylase because it releases carbon dioxide. The reaction is called decarboxylation. Now this alpha ketoglutaric acid is a very important compound. இது வந்து பல செல்களில், ஒரு உயிருள்ள செல்களில் பல மூலக்கூறுகள், பலவிதமான வேதிப்பொருட்கள் உருவாக்குவதற்கு மூல பொருளாக இருக்கு. So alpha ketoglutaric acid is an important intermediary compound which is used to synthesize many other protein or lipids. So உயிருள்ள செல்லுக்கு தேவையான சில பல மூலக்கூறுகள் அதை உற்பத்தி பண்ணுவதற்கு இந்த ஆல்பா கெட்டோகுளுட்டாரிக் அமிலம் ஒரு மூலப்பொருளாக கருதப்படுகிறது. So it's an important intermediary compound, இடை பொருளாக கருதப்படுகிறது. Now this alpha ketoglutaric acid is a 5 carbon compound. Now the next reaction is again a dehydrogenation reaction, the second dehydrogenation reaction. இதுல வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு டீகார்பாக்சிலேஷன் வினையும் நடக்குது, dehydrogenation வினையும் நடக்குது. Similar to what happened in pyruvic acid in the link reaction. Pyruvic acid to acetyl-CoA ல ரெண்டு வினைகளும் சேர்ந்து நடக்குது. டீகார்பாக்சிலேஷனும் நடக்குது, டீஹைட்ரஜனேஷனும் நடக்குது. டீஹைட்ரஜனேஷனை பொதுவாக நம்ம ஆக்சிடேஷன் சொல்லுவோம். அதனால தான் பைருவிக் அமிலம் டு கோஎன்சைம் ஏ அந்த வினைக்கு வந்து ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல இங்கேயும் தட் இஸ் ஆல்பா கெட்டோகுளுட்டாரிக் ஆசிட் conversion to succinyl CoA. This reaction is referred to as oxidative decarboxylation because you have two reactions happening simultaneously. ஒரே சமயத்துல கார்பாக்சில் நீக்கமும் நடக்குது, ஆக்சீகரணமும் நடக்குது. ஆக்சீகரணம் in the sense hydrogen நீக்கம். Okay, so dehydrogenation. So this reaction is also called oxidative decarboxylation. ஸோ இங்கே இருந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுகிறது. அதனால ஒரு 5 கார்பன் சுகரான ஆல்பா கெட்டோகுளுட்டாரிக் ஆசிட் வந்து 4 கார்பன் காம்பவுண்டான சக்சினைல் கோஏவாக மாறுகிறது. ஓகே, இதில் இன்னொரு வினை என்னன்னா அந்த கோஎன்சைம் ஏ என்கிற இணை நொதியும் சேருகிறது இங்கே. ஓகே, கோஎன்சைம் ஏ என்கிற இணை நொதியும் சேருகிறது. Okay, so 5 carbon alpha ketoglutaric acid is converted to a 4 carbon succinyl CoA. Now the hydrogen which is released is immediately accepted by NAD and which is reduced to NADH2, the dehydrogenation reaction. This is the second dehydrogenation reaction. Now the 4 carbon compound succinyl CoA is an energy rich compound. இது வந்து ஆற்றல் நிறைந்த மூலக்கூறு. Coenzyme A என்பது வந்து ஒரு ஆற்றல் நிறைந்த பாண்ட். இட் இஸ் a high energy bond அப்படின்னு சொல்லுவோம். ஆற்றல் நிறைந்த ஒரு பாண்ட்னா இணைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சிதைவுறும் பொழுது இல்லைன்னா ஸ்ட்ரக்சர் அமைப்பு மாற்றம் அடையும் பொழுது ஆற்றல் பாஸ்பேட் குரூப் வந்து வெளியிடப்படுகிறது. ஸோ அந்த இது தலப்பொருள், ஆற்றல் நிறைந்த தலப்பொருளாக விளங்குகிறது. ஸோ தி சக்சினைல் கோஏ இஸ் அ energy rich substrate. So when this is acted upon by the enzyme succinyl kinase, the phosphate is liberated
from the energy which is liberated from this coenzyme A, which is liberated, helps to form GTP. See, GTP is just like ATP. We have already studied in nucleic, four different nucleic acids in common nucleic acids: adenine, guanine, cytosine, thymidine. So adenosine triphosphate, guanosine triphosphate, cytosine triphosphate, thymidine triphosphate எல்லாமே energy rich compound தான். Very common compound is ATP. So GTPயும் அதிக ஆற்றல் நிறைந்த மூலக்கூறு தான். இந்த சக்சினைல் கைனேஸ் நொதி வந்து ஜிடிபி உருவாக்கத்திற்காக செயல்படுகிறது. தனித்துவமாக ஜிடிபியின் உருவாக்கத்திற்கு செயல்புரிகிறது. அதனால தான் இந்த கோஎன்சைம் ஏ வெளியிடப்படும் பொழுது, when succinyl CoA is going to get converted to succinic acid, அந்த கோஎன்சைம் ஏ வெளியிடப்படும் பொழுது, when it is getting released, it comes out with an energy which forms GTP. ஸோ அதனால தான் இதை வந்து தலப்புருள் பாஸ்பரீகரணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். The energy released is involved in conversion of GDP and a phosphate molecule to GTP. ஸோ இதுதான் வந்து தலப்பொருள் பாஸ்பரீகரணம்னு சொல்றோம். தட் இஸ் சக்சினைல் கோஏ என்கிற தலப்பொருள் இருந்து ஆற்றல் வெளியிடப்படும் பொழுது it helps in the formation of GTP. So the enzyme is succinyl kinase. ஸோ அடுத்தது வந்து சக்சினிக் ஆசிட் வந்து முக்கியமான ஒரு மூலப்பொருளாக இருக்கு. இது ஒரு 4 கார்பன் காம்பவுண்ட். இங்க மூன்றாவதான டீஹைட்ரஜனேஷன் ரியாக்ஷன் நடக்குது. தட் இஸ் ஹைட்ரஜன் நீக்கம் வினை நடைபெறுகிறது. இதற்கு வந்து இந்த நொதி சக்சினிக் டீஹைட்ரஜனேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சக்சினிக் டீஹைட்ரஜனேஸின் இணை நொதியாக ஃப்ளேவின் அடினைன் டைநியூக்ளியோடைடு இருக்கு. ஓகே, இது வரைக்கும் நம்ம ஆல்ஃபா கீட்டோகுளுட்டாரிக் ஆசிட் டீஹைட்ரஜனேஸ், ஐசோசிட்ரிக் டீஹைட்ரஜனேஸ்லாம் இதனுடைய இணை நொதி NAD-ஆக இருக்கு. நிக்கோட்டினமைட் அடினைன் டைநியூக்ளியோடைடு. சக்சினிக் டீஹைட்ரஜனேஸ் நொதிக்கு வேற ஒரு இணை நொதி FAD, ஃப்ளேவின் அடினைன் டைநியூக்ளியோடைடு அப்படிங்கிற ஒரு இணை நொதி கோஎன்சைம் ஃபார் சக்சினிக் டீஹைட்ரஜனேஸ் இஸ் ஃப்ளேவின் அடினைன் டைநியூக்ளியோடைடு. So FAD accepts the hydrogen and gets reduced to FADH2. Okay. Now when succinic acid gets dehydrogenated, it forms another compound called fumaric acid, which is a 4 carbon compound. Now this fumaric acid is acted upon by fumarase. Fumarase அப்படிங்கிற நொதி fumaric அமிலத்தில் செயல்பட்டு it involves a hydration reaction. Hydration, addition of water. Okay, that is நீரேற்று வினை அப்படின்னு சொல்லுவோம். So fumaric acidல ஒரு மூலக்கூறு நீர் ஏற்றப்படும் பொழுது it forms malic acid. Okay, it's also a 4 carbon compound. Malic அமிலம் again undergoes a dehydrogenation reaction. திரும்ப ஒரு ஹைட்ரஜன் நீக்கம் வினை நடைபெறுகிறது. The enzyme is malic dehydrogenase. Okay, so as we have all known, when a hydrogen molecule comes out, immediately it is accepted by NAD, which is the coenzyme for malic dehydrogenase also. NAD gets reduced to NADH2. This is the third NADH2 produced. Okay, so till now in total we have 3 molecules of NADH2 produced and 1 molecule of FADH2 produced. So when malic acid gets dehydrogenated, it forms a 4 carbon oxaloacetic acid. You should remember this was the first substrate to accept to condense with acetyl CoA. So திரும்பவும் oxaloacetic அமிலம் உற்பத்தி ஆகுது malic அமிலத்தின் dehydrogenation reaction க்கு அப்புறம். Now this is ready to accept another molecule of acetyl CoA. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், 2 pyruvic acid, 2 molecules of pyruvic acid gets converted to 2 molecules of acetyl CoA. ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு மூலக்கூறு acetyl CoA தான் உள்ளே நுழையும். So one cycle acetyl CoA gets inside as citric acid and then
you get the oxaloacetic acid again. திரும்பவும் அந்த அசிட்டைல் கோயே உள்ளே நுழைந்து கடைசி substrate ஆன oxaloacetic acid வருது. It is ready to accept the other acetyl CoA molecule. So ஒரு சைக்கிள்ல 3 இடத்துல NADH2 ஒரு இடத்துல FADH2 உருவாகுது. So அடுத்த சைக்கிள் நிறைவரும் பொழுது when the other cycle also gets completed, you get another 3 molecules of NADH2 and 1 molecule of FADH2. So in total, and plus 1 molecule of GTP for one cycle, so 2 molecules of GTP. So ஒரு cycle, and that is when 2 pyruvic acid, that is sorry, two coenzyme A, acetyl CoA, 2 molecules of acetyl CoA, when they complete the Krebs cycle, in total we have 6 molecules of NADH2 and 2 molecules of FADH2 and 2 molecules of GTP produced. This is the balance sheet for Krebs cycle. Okay, so these are the enzymes: citrate synthase, aconitase, isocitric dehydrogenase, decarboxylase, alpha ketoglutaric acid dehydrogenase, succinyl kinase, succinic dehydrogenase, fumarase, malic dehydrogenase, okay, which complete the Krebs cycle in the mitochondrial matrix. So this cycle continues without any stop. There is any stop in the middle. இப்போ ஏதேனும் ஒரு வினையில ஒரு FAD இல்லாமலோ இல்லை NAD இல்லாமலோ இருந்தால் அந்த சுழற்சி அங்கேயே நின்று விடுகிறது. ஸோ the whole Krebs cycle stops. So Krebs cycle stop ஆச்சுன்னா then the cell ceases to live. உயிரோட இருக்க முடியாது. ஸோ அதனால தான் இந்த சைக்கிளின் தொடர்ச்சியான நிகழ்வு ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அடுத்த வினையில, that is electron transport system அப்படிங்கிற அந்த மூன்றாவது வினையில நம்ம அந்த NADH2 எல்லாம் மறுபடியும் NAD ஆக ஆக்சீகரிக்கப்படுகிறது. குறைக்கப்பட்டிருக்கு இல்லையா, NAD after accepting hydrogen it is reduced. The next step, electron transport step, Krebs cycle is the second step of respiration. In the third step of respiration, these reduced form of coenzymes will be again oxidized so that they are ready for the next Krebs cycle. Okay, because they have to be replaced. இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நின்றுடும், சைக்கிள் வந்து நின்றுடும். So alternatingly, continuously this reduction and oxidation will keep on happening for the sustenance of the cycle.